அண்ணே தேமுதிகவை எதிர்த்து நீங்கள் என்னைக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுதாங்க. ஐயோ ஐயோ அந்த அந்த கடையை முடுங்க அந்த கடையை முடுங்க நீங்கள் எதோ கேட்டிங்களே நீங்கள் எதோ கேட்டிங்களே அப்படின்ட்டு இது வந்து பழைய ஒரு இன்டர்வியூ. தேமுதிகவை எப்போ எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நீங்க என்ன கேட்டீங்க அந்த கடை முடுங்க அந்த கடை முடுங்க அடுத்து இதுதான் வந்து வைகை புயலுடைய உண்மை. இது இன்றைக்கி வந்து அவர் விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்துலையோ இல்லை அவங்க வீட்டுக்கு கூட ஒரு ஃபோன் காலோ ஒரு ஆன்லைன்லையோ எதுவுமே பேச முடியாத நிலைக்கு ஆளானது இந்த மாதிரி வாய் கொழுப்புனால தான். திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு போயிட்டு கட்சியில் திமுகவும் அப்போ ஜெயிக்கல. இவன் இந்த மாதிரி ஆள் போனதுனால திமுக வந்து இல்லைனாலே ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆள் போனதுனால என்னாச்சு, திமுக அப்போ ஜெயிக்கல. இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேர் வர்றதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த முச்சந்திலாம் வந்து மீட்டிங் போடுவாங்க. அது அந்த காலத்து ஸ்ட்ராட்டஜி. அது அங்கே வந்து அசிங்கமாக பேசுவாங்க. அது இப்போ கிடையாது. இப்போ ஏன் கிடையாதுன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிடுது, நாளைக்கு போட்டு வருத்துருவாங்கன்றதுனால இன்னைக்கு கிடையாது. சரி, இதில் நம்ம என்ன யோசிக்க வேண்டியதுன்னா அவன் வரலையா வரல அவ்வளோதான். அதை வந்து செலவில் வெய்யி, வந்தால் வரவில் வெய்யி, போனால் செலவில் வெய்யின்னுவாங்க. அது மாதிரி இவன் வரலையா கழிச்சு விடுங்க அவனை. அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு இவனை பற்றி யோசிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவன் வந்து வரலையா போய் தொலைகிறான். அவன் என்ன பெரிய பிரைம் மினிஸ்டர்? அவன் வரலன்னா வந்து இதுவாகிடும்ன்றதுக்காக அது இந்த பேச்செல்லாம் பேசினதுக்கப்புறம் இவர் எவ்வளோ வந்து அப்படியே இதுவாகி போனார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறது, பேசினா அதிகமாகிடும். அது வேணாம். பார்க்க போனால் அவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி அவன் வரலையா அவ்வளோதான், அவனை கழிச்சு விடுங்க.